மூன்றாவது, அவர் அவரையே உண்டாக்கி கொண்டார், பரிசுத்தமாய் உண்டாக்கி கொண்டார். மனிதர்கள் எப்படி மூன்று விதமோ, ஆண்டவரால் ரொம்ப நெருக்கமாக இருந்த தூதர்களும் மூன்று விதங்கள் தான். கேருபு நல்லா தெரியும், பிசாசுக்கு ஏன் நம்ம மேல இவ்வளவு கோவம். கேப்ரியல் வார்த்தையின் தூதன், மிகாவேல் ஜெபத்தின் தூதன், பாதுகாப்பவனும் கூட. நான் மூன்றாவது ஆள் இருக்கார் பத்தியா, அதான் மனுஷன் மேலேயும் எல்லாரும் மேலேயும் பெரிய கோவம் பிடிச்சாரு. ஆராதனைக்குரியவர் மார்னிங் ஸ்டார் லூசிஃபர். ஏசாயா 14:13 வானத்துக்கு ஏறுவேன், சிங்காசனத்துக்கு என்னை உயர்த்துவேன். பெரிய பிக் மிஸ்டேக், பிளண்டர் மிஸ்டேக் அவர் பண்ணார். ஒரு என்ன தெரியுமா கேட்டாரு, ஆராதனையில பங்கு கேட்டார், தேவனுடைய நாமத்தில் மகிமைக்கு பங்கு கேட்டார். அதுதான் பண்ண பெரிய மிஸ்டேக். ஸோ சிந்தையில தான் யோசிச்சான். நம்ம கூட நிறைய பேர் சிந்தையை ரொம்ப கவனமாக, சின்ன விஷயமா இருந்தாலும் கவனமாக யோசிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமாக இருக்கு. ஆண்டவருக்கு நெருக்கமாக இருக்கிறவங்க யோசிக்கக்கூடிய காரியம் கூட ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம யோசிக்கிறது கூட சின்னதாக நம்ம தவறாக யோசிச்சோன்னா அது எங்கேயோ போய் முடிச்சிடும். ஹல்லேலூயா. மனுஷ சித்தம், பேதுரு 2 பேதுரு 3:9, மனுஷ சித்தம் அழிவு தரும், தேவ சித்தமோ எல்லாவற்றும் நமக்கு ஜெயத்தை தரும். ஹல்லேலூயா. நினைவிலும் கனவிலும் கூட நம்ம சிந்தையில வேறு விதமாக யோசித்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. அவனை எசேக்கியேல் 28:12 முத்திரை மோதிரமாக பூரண அழகுள்ளவாக வச்சார். ஹல்லேலூயா. அவன் அக்கினிமயமான கற்களுக்கு நடுவில் குறையற்றவனாய் ஆண்டவரே சொல்றார். குறைய கண்டுபிடிக்கிற வரைக்கும் குறையற்றவனாய் இருந்தான் அப்படின்னு. ஆனா அந்த இருதயம் வேறுபட்ட பொழுதோ ஆண்டவரை விட்னஸ் பண்றாரு, இயேசுக்காக துரத்தை அடிச்சிட்டாரு. ஹல்லேலூயா. அவனுடைய இருதயத்திற்கு பிசாசு நினைச்சிருப்பான், பாசு செய்யாம தாராளமா பேசலாங்க, கேட்கலாம், அவங்ககிட்ட டவுட்லாம் நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை பைபிள் இல்லை, ஒருவேளை பிசாசு ஆர்மி பண்ணியிருப்பாங்க. ஐயா ஆர்டர் பார்த்து, எப்போ ஆராதனை பண்ணுறதுக்கு தானே என்னை வச்ச விசேஷமா, என்னை துரத்தி விட்டியே, இப்போ உன்னை யார் ஆராதனை பண்ணுவான்னு கேட்டிருப்பாங்க. விசேஷ விதமாக என்னை ஆராதனை பண்ணுறதுக்கு வச்ச, மொத்தமாக கூட்டத்தோடு துரத்தி விட்ட உடனே யார் ஆராதனை பண்ணுவா, என்ன மாதிரி உன்னை யார் ஆராதனை பண்ணுவா, நான் விசேஷத்தை வரல அப்படி கேட்டிருக்கலாம். அவனை மிகவும் நம்பினார் ஆண்டவர், துரோகம் செய்து போனார். ஆனால் ஆண்டவர் முடிவு பண்ணிட்டார், பிசாசே நான் உன்னை தள்ள ஸ்தானத்தில் என் நாசியின் சுவாசத்தை கொண்டு ஒரு கூட்டத்தை நான் உண்டாக்குவேன், இவர்களை நான் உண்டாக்கினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று அவன் ஸ்தானத்திலே அவனுக்கு நிகராய் அவரை நாமத்தை உயர்த்த நம்மை உண்டாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுவும் சும்மாலாம் உண்டாக்கல, ஒரு கேருப் மாதிரி தூதரை உண்டாக்கல, அவருடைய சாயலாகவே. ஏங்க மறுபடியும் பிசாசு அங்கேயும் வந்து தொல்லை கொடுக்குறான். அப்ப இந்த முறை உலகத்திலே வானத்திலும் பூமியிலும் ஒரு வல்லமையான ஒரு நாமம் எதிலையும் கொடுக்கப்படல. பிசாசுக்கு தெரியும், ஆனா மறந்துட்டான். அவர் யார் என்பதை அவன் அறிந்திருந்தான். மனுஷனா வந்ததுக்கு அப்புறம் ஒருவேளை மாற்று சரீரம் அவரை மாற்றிருக்குமோ என்று சோதனை பண்ணி பார்த்தான். என்ன காலில் விழுந்து நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு, டேய் கொஞ்சம் நல்லா பாரு, நான் யாரு தெரியுதா அப்படின்னு திரும்ப அவனை கேட்டதுக்கு அப்புறம் அங்கிருந்து ஓடியே போயிட்டான். அதுக்கப்புறம் அவனுக்கு வாழ்க்கையில ஏற்பட்டது, பிசாசுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட ஒரு பெரிய பயமே இயேசு கிறிஸ்துவின் என்ற நாமத்துக்கு அவன் பயந்தான். ஹல்லேலூயா. அந்த நாமத்தை கேட்ட மாத்திரத்திலே அவன் அங்கிருந்து நடைய கட்டிட்டார். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர், மிகவும் பிரமிக்கத்தக்கவர், ஆச்சரியம் உள்ளவர். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. அவரோட ஸ்தானத்தை நம்ம புடுங்கிட்டதாலேயோ என்னவோ நம்ம மேல இன்னமும் எவ்வளவு கோபமா இருக்கான். ஹல்லேலூயா. பல பிரச்சனை போராட்டங்களை கொண்டு வந்து சோதிக்கிறான். சோதனை அந்த மாதிரியான சோதனை, ஆனாலும் எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளவும் தப்பி செல்லவும் கர்த்தர் நம்மளுக்கு கிருபை புரிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய நாமம் அதை மாத்திரம் நாம் உயர்த்தி பிடித்த வேளையிலே அவர் நமக்காய் யுத்தங்களை செய்கிற தேவன்.
வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லுங்க, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. உனக்கு விரோதமாய் எழும்புவதெல்லாம் உன்னை மேற்கொள்ள முடியாது, உனக்கு விரோதமாய் எழும்புவதெல்லாம் உன்னை மேற்கொள்ள முடியாது. உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்திடுவார். உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்தி. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் புலம்பலை கனிப்பாக மாற்றுகிறீ, ஆனந்தத்தை தந்தனை நிரப்புகிறீ. என் புலம்பலை கனிப்பாக மாற்றுகிறீ, ஆனந்தத்தை தந்தனை நிரப்புகிறீ. பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். சொல்லுவோமா? நன்றி. தேவனுடைய நாமத்தை, அவருடைய சத்தத்தை வானத்திற்கு நேராக நாம் உயர்த்தும் பொழுது, தேவ ஆவியானவர் உங்கள் மத்தியில், இந்த உலகத்தின் மத்தியில் இறங்கி வந்து தாயங்களை கட்டி உங்களை மனோடு உயர்த்துவார். ஹல்லேலூயா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு. நன்றி தகப்பனே, சத்தத்தை உயர்த்தி, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வாய்த்ததை சொல்லுவேன். வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஐயா, ஆண்டவர் ஒருபொழுதும் உங்களை வெட்கப்பட்டு போகவே விடமாட்டாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தாமதங்கள் வரலாம் ஐயா, நீங்க பார்க்காத தாமதங்களா? வாடகை சபையில ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு இடத்தை வாங்கி சபையை கட்டி அந்த ஆத்துமாக்களுக்கு கூட போராடுறத ஆண்டவர் பார்த்திருக்க மாட்டாரா? ஹல்லேலூயா. ஒரு தாய் பிள்ளைய பெற்றெடுத்துக்க போராடுற மாதிரி இந்த சபையை கட்டி அவைகளெல்லாம் ஆண்டவர் பக்கம் திருப்பறதுக்கு இந்த ஊழியக்காரங்க எவ்வளவு போராட்டம் போராடுறாங்க ஐயா. ஹல்லேலூயா. ஒன்று தயார் செய்யணும். ஆண்டவரை நம்பிட்டு இந்த ஊழியத்தை நம்ம ஆரம்பிச்சும் பொழுது காரியம் வேற மாதிரி இருந்திருக்கும். ஆண்டவர் நம்மளை அழைச்சிட்டாரு. அதெல்லாம் சொல்றதுக்கு வயசு இல்ல. ஆண்டவர் நம்மளை அழைச்சிட்டாரு. நடத்துற நடையாவது விதமாவது வேகமாய் இருக்கும், மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். நாம் பேசுகிற வார்த்தைகள்ல அப்படியே எல்லாம் பிச்சுக்கிட்டு பறந்துரும். நடந்துச்சு. பிசாசு என்ன தெரியுமா செய்யறான்? எந்த வேகம் நீங்கள் ஓடுகிறீர்களோ அப்படி லேசா ஒரே ஸ்க்ரூ மட்டும் கழட்டி விடுவான். ஹல்லேலூயா. நம்ம லைட்டா ஸ்லோ டவுன் ஆயிடும். நான் சொல்றேன் பாருங்களேன்,
உங்களை அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறது. நீ ஒண்ணு மட்டும் செய்யணையா, மனுஷர் பார்க்க விதமா போதகர்கள் பார்க்க கூடாது, அவ்வளவுதான், வேற ஒன்னே கிடையாது. அவன் பார்த்தான்னா வெறும் 5 அப்பம் 2 மீன் தான் தெரியும். ஆண்டவர் பார்க்கிற மாதிரி பார்த்தான்னா அந்த 5 அப்பம் அவருடைய கண்ணுக்கு 5000 பேர்களை மேற்கொண்டு போஷிக்கிறதாய் தெரியும். ஹல்லேலூயா. அதை வாங்கி அவரே அப்படி ஃபுல்லா 5000 மாறு அப்படின்னு சொல்லிட்டு அவரே பந்தியில் எல்லாரும் கொடுக்கல. ஊழியர்களை கூப்பிட்டு உன் கையால நீ எல்லாருக்கும் உட்கார வச்சு பரிமாறு, உன் கையில் இருக்கிற விசுவாசத்தோடு எடுத்து எடுத்து ஒன்னோட கொடு. எப்படா கூட காலியாகும், ஐயோ இவ்வளவு பேரை உட்கார வச்சுட்டேன், இந்த கூடையில காலி ஆயிருமா, அடுத்த கூடையில காலி ஆயிருமா, எடுத்த கூடையில காலி ஆயிருமா. சாப்பாடே இல்லைன்னு சொல்லிட்டா கூட பிரச்சனை இல்லையா, சாப்பாட்டுக்கு உட்கார வச்சுட்டு சோறு இல்லைன்னு சொன்னா தான் சம்பவம் நடக்கும். நிறைய கல்யாணத்துல சபைகள் எல்லாம் எனக்கு பிரியாணியில நிறைய பீஸ் போடலன்னு போச்சுக்கிட்டு பாஸ்டர் மட்டும் வெளியே போயிருக்கிறாங்க நிறைய பேர். எல்லாம் பார்த்துருப்பீங்க, எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஆமா ஐயா. ஆனா ஆண்டவர் விசுவாசத்தை துவக்கின தேவன் உங்க கரங்களால தான் கொடுக்க வைப்பாரு. ஸ்ட்ரெயிட்டா வந்து விசுவாசியை எடுத்துட்டு போயிட முடியாது. அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை உங்க கைகளை கொடுத்து அந்த பாத்திரத்துல இருந்து நீங்க தான் உங்களுக்கு எடுத்து கொடுக்கணும். ஹல்லேலூயா. அவர்கள் எல்லாம் சாப்பிட்டு திருப்தி ஆவார்கள். ஹல்லேலூயா. மீதி கொடுப்பார் ஆண்டவர். ஹல்லேலூயா. கூடையா அவர் தருவார். ஹல்லேலூயா. ஒண்ணுதான் ஏன் செய்யணும், நம்ம மனுஷன் பார்க்கிற விதமாய் பார்க்க கூடாது ஐயா, அவர் பார்க்கிற விதமாய் பார்க்கணும் ஐயா. ஹல்லேலூயா. 2 நாளைக்கு முன்னாடி என் கூட அட்வொகேட், ஆக்சுவலாக நான் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பண்ணியாச்சுறேன். ஒரு அட்வொகேட் சும்மா ஒரு காரியத்தை பேசினார். அண்ணே, வீட்டு பக்கத்துல திடீர்னு ஒரு கட்டுவிரியம் பாம்பு வந்துருச்சுண்ணே. கட்டுவிரியம் பாம்பு வந்துருச்சு. நைட்டு 11 மணிக்கு தேடுறோம், சத்தம் மட்டும் கேட்குது, பாம்பை காணோம். இது வந்து சின்ன கட்டுவிரியன், தலை இவ்வளோ பெருசு இருக்கும், ஒரு கண்ணாடி விரியன் மாதிரி, பார்க்கறதுக்கு ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கும். அந்த பாம்பு கடிச்சதுன்னா ரொம்ப நேரம் உயிரோட இருக்க முடியாது. கட்டுவிரியன் ஓகே. அவர் சொன்னாரு, பக்கத்துல திடீர்னு அவங்க வீட்டு சின்ன பையன் தான், அவன் பக்கத்துல படுத்துட்டு இருக்கு, யாருக்குமே தெரியல, சத்தம் கேட்டு அடிச்சுட்டோம், நல்ல வேலை அப்படின்னு சொன்னான். நான் யோசிச்சேன், திடீர்னு எனக்கு வேற மைண்டு போச்சு. பாம்பு தீவுல ஏற்கனவே புயல்ல போராடி வந்து மேலே ஏறினா, இன்னொன்னு அங்க போனாலும் உன்னை விட மாட்டேன், எப்படியாவது உன்னை போட்டுருவேன்னு சொல்லிட்டு பாம்பை விட்டு கடிக்க விட்டாங்க. ஹல்லேலூயா. நான் அதுக்கு முன்னாடி அந்த காரியத்தை அந்த பிரதர் அட்வொகேட் என்னோட கொலீக் ஜூனியர் பேசுறதுக்கு முன்னாடி டிவியில் ஒரு காரியத்தை மொபைலில் பார்த்தேன். இந்த ஸ்பெசிஃபிக்காக பாம்பு கடிச்சா என்ன ஆகும், அந்த கட்டுவிரியன் கடிச்சா எவ்வளோ குயிக்காக ரியாக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் பண்ணாங்க, டெஸ்டிங் ஒன்று பண்ணாங்க. அந்த டெஸ்ட்டில் ஒரு கப்பில் பிளட்டு ஆட்டோட ரத்தத்தை வச்சாங்க. வச்சுட்டு லைவ் லிக்விட் அப்படியே என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர்
கர்த்தர் உங்கள் கையை கொண்டு துவங்கின காரியத்தை உங்கள் கரங்களை கொண்டே முடிக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஊழியத்தை சுமந்து, இந்த ஊழியத்தை கையில் எடுத்து, இந்த சபை மக்கள் கையில் எடுத்து, எல்லாருடைய பாரங்களை சுமந்து, கர்த்தருடைய வார்த்தையையும் சுமந்து கொண்டு, வியாதியையும் சுமந்து கொண்டு, போராட்டத்தையும் சுமந்து கொண்டு, பாரமான ஊழியத்தை நிறைவேற்ற தாமதம் ஏற்படுகிறதோ என்று இந்த பாரங்களையும் சுமந்து கொண்டு செல்கிற ஊழியர்களே, ஒன்று தெரிஞ்சுங்க, இந்த வார்த்தையை சுமந்து சென்று கொண்டிருக்கிற உங்களுடைய கால்களின் நுனி விரல்கள் யோர்தானின் தண்ணீரில் விடப்பட்ட மாத்திரத்தில் யோர்தான் பின்னிட்டு திரும்பும், இரண்டாக பிளக்கும், தண்ணீர் புயலாய் நிற்கும். உங்கள் மேல் இருக்கிற அபிஷேகமானது இது கர்த்தருடைய அபிஷேகம்.
பிசாசானது எந்தகால அந்தகால சோதனைகள் இருந்தோம் எல்லாவற்றையும் முறித்து போட்டு கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழிநடத்துகிற விதமானது பிசாசுக்கே ஆச்சரியமாய் அமையும். ஹalleluya. ஒண்ணுமே இல்லையா? வார்த்தையின் வல்லமை உங்கள் மேல இருக்கிறது. உங்க காலு செகண்டரி. இப்போ உங்க நிழல் பட்டாவே போதும். ஹalleluya. என்னை விசுவாசிக்கிறவன் என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்க நிழல் பட்டா போதும், அங்க அற்புத அதிசயம் உண்டாகும். ஹalleluya, ஹalleluya. ஏன்னா அவர் உங்களுக்காய் நிற்கிற தேவன். உங்களை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஒரே ஒரு காரியத்தை மட்டும் உயரத்திலிருந்து நான் சொல்லி ஐயாவோட கருத்தை நான் கொடுத்துருக்கேன். ஹalleluya. உங்களை தெரிஞ்சுக்கிட்டாருன்னா உங்களை ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் இன்க்ளூடிங் மீ தோதுமா தோன்றிருக்கிறானே என் பையன் கூட நான் சொல்றேன், ஆண்டவர் முன் குறித்து விட்டால் அவர்களுக்காக ஆன் த ஸ்பாட்ல எப்பவுமே வேலை செய்ய மாட்டாரு. அவர் ப்ரீ பிளான் பக்கா பிளான் பண்ணி கொண்டு வருவார். உங்களை எங்க ஆரம்பிச்சுட்டாலும் எங்க எடுத்து போய் உங்களுடைய ஓட்டம் முடியணும்னு அவர் ஆல்ரெடி டிசைன் பண்ணிட்டு இருப்பாரு. ஹalleluya. நடுவுல வர இந்த சத்தம் சறுக்கெல்லாம் உங்களை ஒண்ணு செய்ய நன்றி நன்றி ராஜா அளவில்லா நன்மைக்காக எதிர்க்கிறவர் முன்னிலும் ஈனவர் மத்தியில் அந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணினார். எதிர்க்கிறவர் முன்னிலும் ஈனவர் மத்தியில் அந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கனம் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். அதனுடைய நாமத்தை உயர்த்துவோம். அப்பா அப்பா